ஏழாம் சுவையறிய சரண்ஸ் கிச்சனிங். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் வந்து முட்டையும் கருவாடும் போட்டுட்டு ஒரு ஃப்ரை பண்ணா எப்படி இருக்கும். நம்ம வேணுங்கிற முட்டையை வந்து உடச்சி ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ சரண்ஸ் கிச்சனி நேச்சுரல் தேங்காய் எண்ணெய். ஸோ இதை நம்ம வணக்கணும். ட்ரை ஃபிஷ்ஷு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணும். பர்டிகுலராக டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு பேஷண்ட்டுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. வணக்கம் நண்பர்களே, சரண்ஸ் கிச்சனி மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து முட்டையும் கருவாடும் போட்டுட்டு ஒரு ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் முட்டை தனியாக பண்ணுவாங்க, கருவாடு தனியாக பண்ணுவாங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் கருவாடு நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. நல்லா க்ளீனாக பண்ணி வச்சுக்கணும். அதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணும். அதை நல்லா கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா அது ஒரு தப்பான விஷயம் இல்லை. யாருக்குமே மீனை விட கருவாடில் வந்து ப்ரோட்டீன் சுவை ஜாஸ்தி. அதேமாதிரி முட்டை அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. முட்டை மஞ்சக்கரு சாப்பிட்லாமா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட் எல்லாத்துக்குமே. நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவோம், ஐயோ மஞ்சக்கரு சாப்பிட மாட்டாங்கன்னு. அதெல்லாம் தப்புங்க. மஞ்சக்கருவோட சேர்த்து சாப்பிட்ணும். அதுதான் உண்மையான உங்களுக்கு சத்து. வெள்ளையில் பெரிய சத்துக்கள் எதுவுமே கிடையாது. ஸோ அது நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்காகவும் பசியை நீக்கிறதுக்காகவும் சாப்பிட்றது. பட் மஞ்சக்கருவில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. முடிஞ்சால் நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணும் பொழுது ஒரு நேரத்தோட உணவாகவே இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் போகலாமா? எக் ட்ரை ஃபிஷ் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவாடு, கறிவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், உப்பு. ஸோ இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு. நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ முட்டை, நம்ம வேணுங்கிற முட்டையை வந்து உடச்சி ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதையே ஊற்றிக்கலாம். ஸோ சரண்ஸ் கிச்சனி நேச்சுரல் தேங்காய் எண்ணெய். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, ஒருத்தருக்கு ஒரு வகையான இது இருக்கும். ஸோ தேவையான அளவு போடலாம். நீங்கள் கடுகு போட்டு தாளிக்கலாம், கடுகு போடாமல் தாளிக்கலாம். ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம வணக்கணும். இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், அதே மாதிரி பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் போடலாம். ஸோ இது மஞ்சத்தூள் போடுறேன்னா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான், கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். உப்பு கொஞ்சம் குறைவாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான உணவு. நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணியிருக்கவும் மாட்டீங்க. இது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுலேயே நீங்கள் மிளகா பொடி போடலாம், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணலாம். பட் நம்ம ஆப்ஷனில் இது மட்டும் சரி. இப்போ நம்ம வந்து இது ட்ரை ஃபிஷ்ஷு, இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி ரொம்ப நேரம் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறோம். சரிங்களா? இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது நீங்கள் சாப்பாட்டுக்கு, சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கு, இல்லை சும்மா சாப்பிட்லாம். நிறைய பேர் இந்த பயோஃபிட் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம நிறைய ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க சும்மாவே சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணும். இந்த ஃபிஷ் பொறுத்தளவுக்கு சீக்கிரமாக வெந்துடும், இந்த ட்ரை ஃபிஷ் பொறுத்தளவுக்கு. ஸோ நம்ம பார்த்துக்கலாம். எண்ணெய் நிறைய ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றுறது தப்பே இல்லை. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்னா முட்டை இதை ஊற்றிடுவோம். அவ்வளோதான், வந்துடுச்சா? என்றைக்குமே அலுமினியம் வெசல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. டெஃப்லான் கோட்டிங் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சில நேரத்தில் ஆப்பம் வரல, சில நேரத்தில் நம்ம வந்து டெஃப்லான் கோட்டிங் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நேரத்துல எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துருங்க. அலுமினியம் வெசல்ஸ் எல்லாம் தவிர்த்துருங்க. நேச்சுரலாக இருக்கக்கூடிய இது எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இடையில நீங்கள் கடைசியாக கொடுக்குற டாப்பிங் தேங்காய் எண்ணெய் ஒரு சரியான ஃப்ளேவர் வரும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி நைஸ் ஃபுட். ஸோ ஒன்ஸ் சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. பாருங்கள், 3 எக்கு போட்டால் ஒரு டவா நிறையா நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சுது. இதை நம்ம சாப்பிட்லாம் தாராளமாக. டேஸ்ட் வேணால் பார்த்துடலாம் இப்போவே. ஆஹா. ஸோ இதில் ஃபைனலாக நம்ம கேப்சிகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். கேப்சிகம் நல்லது, முட்டை நல்லது, ட்ரை ஃபிஷ் நல்லது, வெங்காயம் நல்லது, பச்சை மிளகாய் நல்லது, தேங்காய் எண்ணெய் நல்லது, இந்துப்பு நல்லது தான். ஸோ அத்தனையும் சேர்த்துருக்குறோம். சூப்பர் டிஷ். இது வந்து நீங்கள் எனி டைம் சாப்பிட்லாம். காலையில் சாப்பிட்லாம், மத்தியானம் சாப்பிட்லாம், நைட் சாப்பிட்லாம்.
இது கூட ஒரு வெள்ளரிக்காய் சாலடு, ஒரு தக்காளி சாலடு வச்சிட்டிங்கன்னா உங்கள் நைட் உணவே சூப்பர் உணவாக மாறிடும். பர்டிகுலராக டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு பேஷண்ட்டுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப பொதுவாக நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடணுங்கிறவங்களும் இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நீங்கள் என்றைக்குமே நான் அதிகமாக சொல்லக்கூடிய விஷயம் ப்ரோட்டீன் அதிகமாக எடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ ப்ரோட்டீனில் மிக மிக ரிச்சான ஒரு ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே இருக்கிற சரண்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சமயம் இந்த டிஷ் எனக்கு பண்ணி காமிங்கன்னு சொன்னீங்கன்னா அதையும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணி காமிக்கிறேன்.